போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானங்களுக்கு இந்த நாட்களில் என்னதான் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு சில சர்ச்சையான சம்பவங்கள் திரும்ப திரும்ப பதிவாகி கொண்டிருக்கு. நேற்று முந்த நாள்லையும் கூட அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் வெறும் 10 நிமிஷங்களுக்குள்ள 20,000 அடி கீழிறங்கி இருக்கு. அவசரமாக அந்த விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு விமானத்தினுடைய ஃபிளப்ஸ் பகுதி எப்படி கலண்டு விழுந்ததுன்னு சொல்லி தெரியாமல் ஒரு இடத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கு. இதனிடம் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கும் இது கெட்ட காலம் போல கிடக்கு. ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய 2 பைலட்ஸ் 2 விமானிகள் உண்மைகளை மூடி மறைச்சாங்கன்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்டு தற்காலிகமாக அந்த 2 பேரும் பயணம் செய்யறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைவர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. ஏர் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கு, போயிங் நிறுவனத்தினுடைய இந்த விமானங்களுக்கு உண்மையில் என்னதான் நடக்குது என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். சீனாவினுடைய ஷங்காய் விமான நிலையத்திலிருந்து டோக்கியோ நரேட்டா விமான நிலையம் நோக்கி ஒரு விமானம் பயணம் செய்து 191 பயணிகள் இதில் பயணம் செய்கிறாங்க. க்ரூ மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. ஜப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம். இந்த விமானம் தரையிறங்க வேண்டியது டோக்கியோ, ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ நரேட்டா சர்வதேச விமான நிலையத்தில் 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கு. இது சாதாரணமாக ஒரு விமானம் 36,000 அடி உயரத்தில் பறக்கும். ஆனால் வெறும் 10 நிமிஷங்களுக்குள்ள 26,000 அடி கீழிறங்கி இருக்கு. விமானம் சாதாரணமாக டேக் ஆஃப் ஆகிற சந்தர்ப்பத்திலையும் லேண்டிங் ஆகிற சந்தர்ப்பத்திலையும் மெதுவாக தான் கீழிறங்கும். அந்த சந்தர்ப்பத்தில் கூட சிலர் பயத்தோடு தான் இருப்பாங்க. அப்படியே கீழிறங்குற நேரத்தில் பாதுகாப்பாக நாங்கள் தரையிறங்கிடுவோமா, வீட்டுக்கு போயிடுவோமான்னு சொல்லி ஒரு பதற்றத்தோடையே பலர் இருப்பாங்க, கையை இறுக்கமாக பிடிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் இந்த விமானம் வெறும் 10 நிமிஷங்களுக்குள்ள 26,000 அடி கீழிறங்கி இருக்கு. 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் வெறும் 10 நிமிஷங்களுக்குள்ள 10,000 அடிக்கு கீழே வந்திருக்கு. அவசரமாக அந்த விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கு. நாங்கள் விமானத்தில் பயணம் செய்கிற சந்தர்ப்பத்தில் கபின்ல இருக்கிற எல்லாருமே பயணிகள் சுவாசிக்கிறதுக்கான ஏர் பிரஷர் கட்டமைப்பு பொருத்தப்பட்டிருக்கும். அந்த ஏர் பிரஷர் கட்டமைப்பில் ஏற்பட்ட ஒரு கோளாறு காரணமாக தான் இந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது என்றது இப்போ விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை பைலட் கண்டுபிடிக்கிறார். இந்த மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக பறந்து கொண்டிருப்போம் இருந்தால் ஏர் சிஸ்டத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கு. விமானம் எந்த விதமான விபத்துக்கு உள்ளாகாமலும் அதில் பயணம் செய்து கொண்டிருக்கிற 191 பயணிகளும் க்ரூ மெம்பர்ஸும் விமானத்திலேயே உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து கொண்டிருக்கு. இதனால அவசரமாக தரையிறக்கணும்னு சொல்லி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு இந்த விமானத்தினுடைய பைலட்டால் அறிவிக்கப்பட்டது. வெறும் 10 நிமிஷங்களுக்குள்ள 20,000 அடி கீழே பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருக்கு. விமானத்தில் பயணம் செய்தவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதுவும் போயிங் 737 விமானம் என்றது முக்கியமானது. இந்த கோளாறு எப்படி ஏற்பட்டது என்றது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. எதிர்காலத்தில் மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். விசாரணைகள் முழுமையாக நடக்கும் என்றது ஜப்பான் விமான நிறுவனத்தால் இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் பயணம் செய்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, உயிரை கையில் பிடிச்சு கொண்டு நாங்கள் வந்திருந்தோம், ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாமே கீழே திடீர்னு சொல்லி வந்திருந்தது. இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்கள் இதுக்கு முதல்ல எதிர்கொண்டது கிடையாதுன்னு சொல்லி சிலர் சொல்லியிருக்கிறாங்க. செயற்கை சுவாசத்தோட அந்த விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி விமானம் விபத்துக்குள்ளாகாமலேயே அதில் பயணம் செய்தவர்களினுடைய உயிர்கள் சில நேரங்களில் காவு கொள்ளப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஏர் சிஸ்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்றதை விமானி கண்டுபிடிச்சு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு அவசரமாக அறிவிச்சதுக்கு பிறகு அந்த விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கு. எமர்ஜென்சி லேண்டிங் செய்யப்பட்டிருக்கு. அதில் இருந்தவர்களினுடைய உயிரை அந்த விமானி காப்பாற்றி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த விசாரணைகள் நடத்தப்படும் என்றது முக்கியமான ஒரு தகவலாக சொல்லப்பட்டிருந்தாலும் போயிங் 737 விமானம் என்றது இங்கே கவனிக்கப்பட வேண்டியது. சில 2-3 நாட்களுக்கு முதல்ல அமெரிக்காவினுடைய ஒரு டொமெஸ்டிக் ஃபிளைட்லையும் இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது. இதுவும் போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 737 விமானம் ஒரு டொமெஸ்டிக் ஃபிளைட் 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் பயணம் செய்து கொண்டிருக்கு. பாதுகாப்பாக பயணம் ஆரம்பிக்கப்படுது, பாதுகாப்பாக விமானம் தரையிறக்கப்படுது. அதில் பயணம் செய்த 100க்கும் அதிகமான பயணிகள், க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாமல் தங்களுடைய வீடுகளுக்கு போயிருக்க முடியும். இந்த விமானம் தரையிறங்கி அடுத்த நாள் ஒரு குடியிருப்பு பகுதியிலிருந்து ஒரு நபர் போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார். ஒரு பாகம் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் விழுந்து கிடக்கு, விமானத்தினுடைய பாகம் மாதிரி இருக்கு. பார்க்குற நேரத்தில் போலீஸ் போய் பார்த்துருக்கிறாங்க. அது விமானத்தினுடைய இறக்கை பகுதியில் இருக்கிற விங்ஸ்ல இருக்கிற அந்த ஃபிளப்ஸ்ன்றது கண்டுபிடிக்கப்படுது. ஃபிளப்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றதை இதுக்கு முதல் ஒரு காணொலியில் நாங்கள் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் பார்த்துருந்தோம். ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு அந்த ஃபிளப்ஸ் உரிய முறையில் இயங்காதது, இறக்கையில் இருக்கிற இந்த மேற்பரப்பு உரிய முறையில் இயங்காததும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஊகம், சந்தேகம், ஒரு கோட்பாடு இன்றைக்கு வரைக்கும் முன்வைக்கப்படுது. ஆனால் விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் ஏர் இந்தியா விமானத்தினுடைய விபத்துக்கு சில நேரங்களில் ஃபிளப்ஸ் உரிய முறையில் இயங்காததும் ஒரு காரணம் என்றது பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஃபிளப்ஸ் லேண்டிங் ஆகிற சந்தர்ப்பத்திலேயே இருக்கலாம், இல்லாட்டி டேக் ஆஃப் ஆகிற சந்தர்ப்பத்திலேயே இருக்கலாம். விமானத்தினுடைய பயணத்தை
பாதுகாப்பா அமைக்கிறதுல மிக முக்கியமான பங்கு இந்த ஃபிளப்ஸ் என்று சொல்றப்படுற பகுதிக்கு இருக்கு. அந்த மாதிரியான ஃபிளப்ஸ் பகுதி இந்த விமானத்தினுடைய டொமஸ்டிக் ஃபிளைட்டினுடைய இடது பக்க இறக்கையில் இருக்கிற ஃபிளப்ஸ் வந்து திடீர்னு சொல்லி கீழே விழுந்திருக்கு. அது எப்படி விழுந்ததுன்றது யாருக்குமே தெரியாது. இதுவும் போயிங் 737 விமானத்தினுடைய ஃபிளப்ஸ்ன்றது இன்னும் ஒரு தகவல். கடந்த ஒரு சில வருஷங்களாவே இந்த மாதிரி போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமான அதுவும் போயிங் 737 விமானத்தினுடைய சில தொழில்நுட்ப கோளாறுகள் சம்பந்தமா தொடர்ச்சியா பேசப்பட்டு வருது. 2021 ஆண்டுலையும் சீனாவினுடைய ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்தது. இதுவும் போயிங் 737 விமானம் 132 பயணிகளினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்த ஒரு சம்பவம். அந்த விமானம் பாதுகாப்பு பயணத்தை ஆரம்பிக்குது. வானிலை சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தொழில்நுட்ப கோளாறு சம்பந்தமா எதுவுமே அறிவிக்கப்படல. ஆனாலும் கூட திடீரென்று சொல்லி ஒரு மலையில மோதி அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. அதுல பயணம் செய்தவர்களினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது. பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அது கடுமையா சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி பகுப்பாய்வுக்காக அமெரிக்காவினுடைய ஒரு நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த விமானத்துக்கு விபத்துக்குள்ளானதுக்கான காரணம் இதுதான்ன்றது 100% இன்றைக்கு வரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. தொழில்நுட்ப கோளாறு சம்பந்தமான எந்த விதமான தகவலும் கிடையாது. வானிலை மாற்றம் சம்பந்தமான திடீர் வானிலை மாற்றம் சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் கிடையாது. ஆனா அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. அதுல பயணம் செய்த 130க்கும் அதிகமானவர்களினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது. அந்த விபத்துக்கான காரணம் என்னன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. மர்மமா இருக்கு. இதுவும் போயிங் 737 விமானம். போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்தது. இதே சேனல்ல என்ன நடந்ததுன்றதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். எமர்ஜென்சி லேண்டிங் ஆனதுக்கு பிறகு அவசரமா தரையிறக்கப்பட்டதுக்கு பிறகு தென்கொரியாவில் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்தது. பேங்காக்ல இருந்து தென்கொரியா நோக்கி பயணம் செய்த 179 பயணிகளோட பயணம் செய்த ஒரு விமானம் அவசரமா தரையிறக்கப்படுது. தரையிறங்கும் போது லேண்டிங் கியர் உரிய முறையில் செயற்படாததால பெல்லி லேண்டிங் செய்யப்பட்டு விமான நிலையத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு சுவர்ல மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தது. அதுல பயணம் செய்தவர்களினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக் தான் இதுக்கான காரணம்ன்றது பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இதுவும் போயிங் 737 விமானம்ன்றது ஒரு முக்கியமான தகவல். இந்த மாதிரி தொழில்நுட்ப சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம். இல்லாட்டி போயிங் நிறுவனத்துக்கு வந்து இந்த அண்மை ஒரு சில வருஷங்கள் கெட்ட காலமோ என்னமோ தெரியாது. இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகி கொண்டு வருது. இந்த நேரம் ஏர் இந்தியா விமான நிறுவனம் சம்பந்தமான சர்ச்சைகளும் தொடர்ச்சியாவே நீடிச்சு கொண்டிருக்கு. ஏர் இந்தியா நிறுவனத்துக்கும் இது கெட்ட காலமான்றது தெரியாது. ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைவரை இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து ஆணைக்குழு கூப்பிட்டு விசாரணை நடத்தி இருக்கு. 2 விமானிகள் தற்காலிகமா பணி நீக்கம் இல்லாட்டி பணித்தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு அந்த 2 விமானிகளாலையும் பயணம் செய்ய முடியாது. ஒரு உண்மையை மூடி மறைச்சார்கள் என்ற அடிப்படையில் விமான நிறுவனத்துக்கு அறிவிக்காம ஒரு பயணத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. பாதுகாப்பா அந்த பயணம் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அறிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அறிவிக்கப்படலன்னு சொல்லி அந்த 2 பேருக்கும் தற்காலிகமான ஒரு பணித்தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி 2 நாட்கள் கடக்கிறதுக்குள்ள 36 மணித்தியாலங்களுக்குள்ள இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகுது. இதுவும் போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விமானம். ஒரு டர்புலன்ஸ் ஏற்பட்டது என்று சொல்லி அன்றைய நாளில் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனால் அதை பற்றின விசாரணைகள் இப்போ நடத்தப்பட்டு உள்ளக விசாரணையினுடைய ஒரு சில தகவல்கள் நேற்று முந்தினால் இந்திய ஊடகங்களையும் சர்வதேச ஊடகங்களையும் பேசப்பட்டிருக்கு. டெல்லியிலிருந்து வியன்னா நோக்கி இந்த விமானம் பயணம் செய்திருக்கு. 230 பயணிகள் வந்து அதில் பயணம் செய்திருக்கிறாங்க. க்ரூ மெம்பர்ஸும் இருந்திருக்கிறாங்க. 2 முக்கியமான அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டோல் அலர்ட் சொல்லப்படுற ஒரு எச்சரிக்கை முதல் சந்தர்ப்பமா விடுக்கப்பட்டது. ஒரு விமானம் வந்து மேல ஏற முடியாத டேக் ஆஃப் ஆகிறதுல சிரமப்படுது என்றதை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு அபாய எச்சரிக்கை தான் இந்த ஸ்டோல் அலர்ட் என்று சொல்லி செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. 2வது அபாயகரமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. டோன்ட் சிங்க் என்று சொல்லப்படுற ஒரு அபாய எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. வேகமா இந்த விமானம் கீழே வந்து கொண்டிருக்கு. வேகமா துரிதமா இந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ணணும்னு சொல்லி விமானிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியான ஒரு அலர்ட் தான் இந்த டோன்ட் சிங்க் என்று சொல்லப்படுறது. இது விமான போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் மிக பாரதூரமான ஒரு அபாய எச்சரிக்கை. இது 2 தடவை அந்த விமானிகளுக்கு வந்து இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. விமானம் தான் ஆட்டோமேட்டிக்காவே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகும் கூட ஒரு மாதிரி சமாளிச்சு அதுல இருந்த 230 பயணிகளோடையும் டெல்லியிலிருந்து வியன்னாவுக்கு போய் இந்த விமானம் பாதுகாப்பா தரையிறங்கி இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அபாயகரமான எச்சரிக்கை 2 சந்தர்ப்பங்களில் விடுக்கப்பட்டிருந்தோம். ஏர் இந்தியாவினுடைய மற்ற விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு காரணமானது கூட அதுதான். டேக் ஆஃப் ஆக முடியாமல் அந்த விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகிற சந்தர்ப்பத்தில் திடீர்னு சொல்லி 900
அடி கீழே வந்திருக்கு, 900 அடி கீழே வந்திருக்கு டேக் ஆஃப் ஆகிற சந்தர்ப்பத்தில். இது மிக பாரதூரமான ஒரு சம்பவம். இந்த மாதிரியான டோன் சிங்னு சொல்லப்படுற அலர்ட் 2 தடவை வந்திருந்தும் விமானிகள் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு அறிவிக்கவும் இல்லை. தங்களுடைய பயணம் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட இது சம்பந்தமான எந்த ஒரு குறிப்பையும் பதிவு செய்யாமல் இருந்தாங்கன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு உண்மையை மூடி மறைச்சிருக்கிறாங்க. பயணிகளினுடைய உயிர்கள் 230 பேர் அந்த விமானத்தில் பாதுகாப்பாக போய் தரையிறங்கி இருந்தாலும் அந்த விமானத்தை இந்த மாதிரியான ஒரு அலர்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தா சில நேரங்களில் அந்த விமான பயணம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த 2 பேரும் தன்னிச்சையா ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த விமானத்தை வியன்னாவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இது அறிவிக்கப்படல் என்ற குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. அந்த விசாரணையினுடைய உள்ளக தகவல்கள் நேற்று முந்தின ஊடகங்களில் வெளிவந்திருந்தது. இந்த 2 விமானிகள் சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்காலிகமாக அவங்களுக்கு ஒரு பயண கட்டுப்பாடு இல்லாட்டி ஃப்ளைட்டில் இப்போதைக்கு விமான பயணங்களை முன்னெடுக்க முடியாது, பைலட்டாக செயற்பட முடியாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு தடை விதிக்கப்பட்டிருக்கு. போயிங் நிறுவனம் சம்பந்தமாக வெளிவந்து கொண்டிருக்கிற தகவல்கள் என்றது அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவு என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. விமானத்தில் பயணம் செய்கிற பயணிகளினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனையாகவும் இது இன்றைக்கு மாறியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.